ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்தியான வெந்தயக்கீரை முட்டை போட்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5-6 இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு சட்டி காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். சீரகம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வந்ததும் 2-3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கீரையை சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெந்தயக்கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு நல்லா அலக்கணும். அதில் நிறைய மண் இருக்கும் கீரையில். நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். அது போடுறப்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வதங்குச்சுன்னா கொஞ்சமாக ஆகிடும். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டுக்கோழி முட்டை 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பாய்லர் கோழி முட்டை கூட எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பின்னாடி நம்ம முட்டையை சேர்த்திக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுகர் பேஷண்ட்டு கூட நல்லா சாப்பிட வேண்டிய கீரை இது. 3 முட்டை போட்டுக்கலாம். நம்ம எல்லோ வேண்டான்னு சொன்னால் எல்லோவை ஸ்பூனால் எடுத்துட்டு ஒயிட் மட்டும் கூட சேர்த்திக்கலாம். நிறைய பேர் எல்லோ சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒயிட்டே கூட நம்ம இன்னும் 2 எக்கு சேர்த்து ஒயிட்லேயே கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான முட்டை போட்டு கீரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.